மாமா மாதிரி அப்பா மாதிரி அண்ணா மாதிரி தானே பார்க்குறீங்க. அண்ணன் ஆகிட முடியாது இல்லை, அப்பா ஆகிட முடியாது இல்லை யாரும். சரி சார், அந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ல தானே நாங்க பாக்குறோம். நீங்க ஏன் அதை கொச்சப்படுத்தி பாக்குறீங்கன்ற கேள்வியை சரி வேல்முருகன் பேசியிருக்காப்புல இல்லையா, அதுக்கு விஜய் பதில் சொல்லட்டும். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா, வானத்துக்கு குச்ச தேவத்துவலாம், நீ ஏன்டா முஸ்லீம் முருகா போட்ட பொண்ணையும் தொப்பி தாடி வச்ச முஸ்லீம் வச்சு பதில் கொடுக்குற வேல்முருகனுக்கு? திரைப்படம் எடுக்கும்போது முஸ்லீமே தீவிரவாதி பயங்கரவாதி சமூக விரோதி காட்டினேன். இன்றைக்கி அரசியல் இறங்கி உன்னை காயப்படுத்தணுன்னு பதிலடி கொடுக்கணுன்றதுக்காக முருகாவுக்கு பின்னாடியும் தொப்பி தாடிக்கு பின்னாடியும் போய் ஒளிகிற நாய். நீ அந்த பெண்ணு அந்த பெண்ணு அதுவாக பேசிச்சு, நாங்கள் சொல்லி கொடுத்து பேசலை. சில பேர் சொல்கிறான் பேசிச்சு இல்லையா, அப்போ நீ என்ன பண்ண, நீ ஒரு கட்சியினுடைய தலைவராக தானே இருக்க, மைக்கை பிடிக்கிட்டேமா இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? வேல்முருகனுக்கு பதில் கொடுக்குன்னா நீ குர்றா மயிறு. நீ என்ன வேல்முருகனுடைய கால் செருப்புக்கு கூட ஈடாக மாட்டான் இவன் விஜய். இல்லை நடிகர் பல கோடி வச்சுருக்கான். வேல்முருகனுடைய அரசியல் என்ன? எனக்கு தெரிஞ்சு 40 ஆண்டுகளாக இந்த தமிழ் சமூகத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவன். அந்த ஆள் அவர் போய்ட்டு நீ விஜய் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா, நீ இல்லை தவறு தான் மன்னிச்சிங்கன்னு சொல்லு. அதை விட்டு ஏன் நீ புர்கா போட்ட பெண்ணை வச்சுக்கிட்டு நீ பதில் கொடுக்குற? நீ